இந்திய சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகர்களுள் ஒருவர்தான் கமலஹாசன். நடிகர் என்பதை தாண்டி நடன ஆசிரியர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திரை வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தி வரும் கமலஹாசன் தற்பொழுது இளம் நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் பிஸியான நடிகராகவும் வலம் வருகிறார். திரை வாழ்க்கையில் வெற்றிகரமான நடிகராக வலம் வந்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை எப்பொழுதுமே சர்ச்சைகள் நிறைந்ததாகவே உள்ளது. 1978ஆம் ஆண்டு நடிகையும் கிளாசிக்கல் டான்சருமான வாணி கணபதியை கமலஹாசன் திருமணம் செய்து கொண்டார். எனினும் வாணியிடம் இருந்து விவாகரத்து பெறுவதற்கு முன்பே கமல் சரிகாவுடன் டேட்டிங் செய்ததாக பல தகவல்கள் வெளியாகியது. 1988ஆம் ஆண்டில் கமலும் வாணியும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர். வாணி கணபதியுடனான விவாகரத்திற்கு பிறகு திருமணத்தில் நம்பிக்கை இழந்ததாக கமலஹாசன் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். அப்பொழுது பேசிய அவர், எனக்கு அந்த திருமணத்தில் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை, குறைந்தபட்சம் எனக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி அளிக்கவில்லை. நான் பொய் சொல்ல மாட்டேன், அது மிகவும் கொடுமையானது. எனவே நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினேன். அந்த நேரத்தில் நான் திருமணம் என்ற அமைப்பின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருந்தேன். நான் எப்பொழுதும் சத்தமாகவே பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு திருமணமான முதல் நாளே அது செட் ஆகவில்லை என்று கமல் அந்த பேட்டியில் கூறியுள்ளார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.